சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேஜிக் குரூப்பில் புது பண்டில் தான் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுருக்குங்க. அந்த ஒரு புது பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய நம்ம ஈவெண்ட்ஸு அண்ட் சேஞ்சஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தா சாப்பி கெட்ஸ் இருக்குமே, அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸும் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு சாப்பி கெட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி சாப்பி கெட்ஸ் வின் த ஃப்ரீ ஃபயர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு வவுச்சரு, டைமண்ட் வவுச்சரு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளே த சாப்பி கெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஈவெண்ட் வந்து தரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்குங்க. மற்ற சொன்னால் பார்த்தீங்கன்னா கோல்டு வவுச்சரு, டைமண்ட் வவுச்சரு, அந்த ஒரு க்ளோவால் ஸ்கின்னு, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மினி விசிகோட ஸ்கின்னு விட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்பி கெட்ஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்ட்டு இருக்கேன் வச்சுக்கலேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், இந்த ஒரு ஹெட்டு பேஸ் பண்ணி வந்தால் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலராகவும் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரெட் கலர் ஹேர் ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் வந்து எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி, அப்படி துளி துளி எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி. அந்த அவதார பேனரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்பி கெட்ஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்து எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்பி கெட்ஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும்னு வச்சுக்கோங்க. அடுத்தாவதுனா நம்ம கேமுக்குள்ள புதுசாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சலிக் ராயல் ஒன்று வந்துருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆஞ்சலிக் ராயல் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு அந்த க்ளோவால் ஸ்கின்னு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ள அப்ளிங் வரக்கூடிய ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா வின்டர் ஈவெண்ட் முடிஞ்சு சம்மர் சீசன் வர ஆரம்பிக்கும் போதே, அப்படி சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு பண்டில் வந்து நாங்கள் கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ண போனாங்க அப்படின்ட்டு இருந்தேன். சி மான்ஸ்டர் பண்டில் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது கடலில் பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு மான்ஸ்டர் பண்டில் பார்க்குறக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, அப்படியே கடல் மிருக மாதிரி தான் இருக்குது. அந்த லைட்டாக இப்போ தான் எப்பயும் கொடுத்து வச்சுருங்க. இந்த ஒரு காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கையா மறக்கா காம்பா சொல்லுங்கள். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் பண்டும் தராங்க அப்படின்ட்டு இருந்தேன். ஃபீமேல் பண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பண்டும் பார்த்தீங்கன்னா நான் குறை சொல்லவே முடியாது, ரெண்டு மட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு பைக் ஸ்கின்னு கொடுப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு பைக் ஸ்கின்னு அண்ட் பேக் பேக் ஸ்கின்னு அது என்ன தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மீனை பேஸ் பண்ணி விட்ருக்காங்க. பேக் பேக் ஸ்கின்னு அண்ட் ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு, கிராண்டட் ஸ்கின்னு, அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ், அந்த ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு விட போகிறாங்க வச்சுக்கலேன். இப்போ மற்ற எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்மர் ஈவெண்ட் வருமையா, அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேமுக்குள்ள வேர்ல்ட் ரெக்கார்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒரு பண்டில் தான் நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு பண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் பண்டு, ஃபீமேல் பண்டு ரெண்டு பண்டு இருக்குன்னு வச்சுக்கலேன். நம்ம கேம் ட்ராப் தான் நம்ம மேல் பண்ணி தான் இருக்குது, அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபீமேல் பண்ணி தான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பண்டிலாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்குங்க. அப்படி அந்த ஒரு பண்டில் வரலன்னா இந்த ஒரு ரெட் கலர் மண்டையான் இருக்கால, மாஸ்க்கு மாதிரி ஒரு மாட்டிட்ட ரெட் கலர் ஒரு காஸ்டியூம் வச்சு இந்த ஒரு மண்டையான் இந்த ஒரு பண்டில் தான் வரும் அப்படின்ட்டு இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஜெயில் கைதி ட்ரெஸ். இப்போ பார்த்தேன் 3 பண்டிலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ள கோல்டில் பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரமதான் ஈவெண்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காஸ்டியூம்லாம் வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து மேஜிக் குரூப் பேஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு மேஜிக் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, இந்த ஒரு பண்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்குங்க. மற்ற சோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு காஸ்டியூம் பார்க்குற ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல மறக்கா காம்பாஸ்னு இது மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜிக் குரூப்பில் வந்து ஏகப்பட்ட பண்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்கா நான் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.